உன்னதமும் மகிமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் எல்லா குறைகளையும் நீக்கி நிறைவாய் நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 5வது அதிகாரம் 5வது வசனம். இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய யூதா தேசத்தினுடைய அந்த தேவ பிள்ளைகள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மையான ஸ்தானத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அதை நான் புறஜாதிகளின் நடுவிலே அதை நான் வைத்திருக்கிறேன். எதற்காக என்றால், இப்படி இந்த ஜனங்களை செமையாய் நடத்தி ஆசீர்வதிக்கிற பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் உண்டு என்று புறஜாதிகள் அறிந்து கொள்ளுவதற்கு ஏதுவான கிரியைகளை தமது ஜனங்களில் நடப்பித்து தமது ஜனங்களுடைய தலைகளை உயர்த்த வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு கூட ஆண்டவராகிய தேவன் புறஜாதிகளின் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை அவர் வைத்து அழகு பார்ப்பதை நாம் காண முடிகிறது. கேள்வி வரலாம், ஏன் கர்த்தர் இங்கே வைக்க வேண்டும்? ஏன் என்னை இந்த இடத்தில் வைக்க வேண்டும்? ஒரு எந்த புறஜாதிகள் இல்லாத, எந்த தொந்தரவும் இல்லாத, எந்த பகைமையும் இல்லாத இடத்தில் எங்களை வைத்திருக்கலாமே என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எண்ணி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் எந்த இடத்திலே நம்மை வைத்திருக்கிறது என்பது நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை எண்ணங்களுக்கு அது ஒரு தீமையான இடம் போல, அல்லது வறட்சியான அல்லது மோசமான இடம் போல, சத்துருக்களாலும் பயங்கரங்களாலும் சூழப்பட்ட இடம் போல நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் எதற்காக அந்த வனாந்திரமான அல்லது நெருக்கமான அல்லது பயங்கரம் நிறைந்த இடத்திலே நம்மை ஆண்டவருடைய கிருபையினால் இரட்சித்து வைக்கிறார் என்றால், அந்த இடத்திலே புறஜாதிகள் நடுவிலே ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தி, ஆண்டவருடைய நாமத்தினாலே என்னை சேவிக்கிற ஜனங்கள் விதமாய் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்பதை அந்த உலகத்தின் ஜனங்களுக்கு காட்டி கொடுப்பதற்காகவே கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஸ்தானங்களை, இடங்களை அனுமதிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தின ஸ்தானங்களிலே பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது இந்த மகிமை விளங்க ஆரம்பிக்கும். ஏன் இதை செய்கிறார் என்றால், புறஜாதிகள் சொல்லுகிறார்கள், எங்கள் உயர்வும் எங்கள் ஆசீர்வாதங்களும் எங்கள் பலத்தினாலும் எங்கள் சாமர்த்தியத்தினாலும் எங்கள் கைகளால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களினாலும் தான் இவைகள் உண்டாகிறது என்று சொல்லி தேவனை விட்டுவிடுகிறபடினால், அசட்டை பண்ணுகிறபடியினால் தேவ ஜனத்தை புறஜாதிகள் மத்தியிலே கொண்டு வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். கர்த்தர் எந்த இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார், இல்லது நம்ம இன்னொரு இடத்தை விரும்பி ஓடுகிறவர்களாய் அல்ல, கர்த்தர் வைத்த இடத்திலே அந்த இடத்தில் வைத்து நம்மை மகிமைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் புறஜாதிகள் நடுவிலே கர்த்தரை உயர்த்துகிற சாட்சிகளாய் நிலைநிறுத்தவும் அவர் இன்றும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அனுபடினாலே நம்முடைய நாம் இருக்கிற ஸ்தானங்களை குறித்து, இடங்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து தவறான எண்ணம் கொண்டிராதபடி தெளிவாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அறிந்துதான் அந்தந்த ஸ்தானத்திலே நம்மை வைக்கிறார். எல்லாவற்றையும் நமக்காக செய்து எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தந்து புறஜாதிகள் நடுவிலே கர்த்தருடைய ஜனம் என்பதை அறிய, கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை அறிய, எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய மகிமையை நம்மிலே விளங்க பண்ணி மகிமைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்தில் கர்த்தருடைய பிரகாசமான முகத்தை பார்க்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்க ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, இந்த நாட்களில் கர்த்தருடைய
தயை எங்கள் மேல் பெருக பண்ண வேண்டும் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரை பல நேரங்களிலே இந்த இஸ்ரவேல் யூதா ஜனங்களைப் போல நாங்கள் இருக்கிற சூழ்நிலை, இருக்கிற இடம், சுற்றி இருக்கிற நபர்கள் சரியில்லை என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு வேறொரு காரியத்தை செய்ய நாங்கள் வாஞ்சிக்கிறவ சூழ்நிலை பல நேரங்களில் வருகிறது. ஆண்டவரே, அப்படியல்ல, நீர் எங்களை அறிந்தே அந்தந்த ஸ்தானத்தில் வைக்கிறீர். அந்தந்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் வைத்தே ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் மகிமையடையவும் செய்கிற அதற்காய் ஸ்தோத்திரம். புறஜாதிகளுக்கு இது என்னுடைய ஜனம், என்னால் பாதுகாக்கப்படுகிற ஜனம், என்னால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனம் என்று காண்பித்து கொடுப்பதற்காகவே எங்களை வைத்திருக்கிறேன். இதை உணர்ந்து கொண்டவர்களாய் கர்த்தருக்குள் திடமாகவும் ஸ்திரமாகவும் உறுதியாகவும் நிற்க ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மேல் கிருபையை பெற்று வாழ உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.